அரசியலில் பல பேர் ஏற்றத்தாழ்வை பார்த்தவங்க. அவங்களுக்கு சீக்கிரத்தில் கண்ணீர் வராது. வணக்கம். நம்முடைய வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய அரசியல் உலகில் தனக்கென ஒரு தனியிடத்தை பாதையை வகுத்து கொண்ட மாபெரும் பொதுவுடைமை சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட நல்ல தலைவர், 101 வயதுகள் நிறைவாழ்வு வாழ்ந்த பெருமகனார் ஐயா நல்லகண்ணு அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். அவருடைய வாழ்க்கையை பார்க்கிற போது நமக்கு ஒரு அரிய செய்தி என்ன விளங்குகிறது என்று சொன்னால், அரசியல்வாதிகள் என்றாலே அவர்கள் எப்படி இருப்பார்களோ என்று பலர் நினைப்பார்கள். ஆனால் இப்படியும் இருப்பார்கள் என்று சொல்வதற்கு ஏற்ப வாழ்ந்தவர்தான் நம்முடைய நல்லகண்ணு ஐயா அவர்கள். அவருடைய இளமை பருவத்தை பற்றி பார்க்கிற போது ஸ்ரீவைகுண்டத்திலே 1924 அவர் பிறக்கிறார். அவருடைய தந்தையார் வைணவராக இருந்தும் கூட, புலால் உணவு பழக்கமில்லாமல் இருந்தும் கூட, பிற்காலத்தில் தான் செல்லுகிற இடமெல்லாம் மக்கள் தருகிற உணவு எதுவோ அதை உண்பார், பொதுமக்கள் உணவுதான் உணவே தவிர வேறு இல்லை என்று அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார். அதேபோல ஆரம்ப காலத்தில் கல்லூரியில் படிக்கிற போது அவர் போராட்ட வாழ்க்கையை தொடங்கினார். அதற்கு ஏற்ப பொதுவுடைமை சித்தாந்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு பாலதண்டாயுதம் போன்ற பெருமக்கள், இவருக்கு முன்னோடிகளாக இருந்த பலர், குறிப்பாக சிறையில் இருந்தபோது தோமுசி ரகுநாதன் அவர்களுடைய புத்தகங்கள், அதேபோல மேல்நாட்டு மொழிபெயர்ப்பு நூல்கள், இவையெல்லாம் தன்னுடைய கடைசி காலம் வரை அவரை ஒரு நல்ல வாசிப்பாளராக நமக்கு காட்டியது. எளிமை என்றால் அப்படி ஒரு எளிமை. எனக்கு ஒரு வாய்ப்பு என்ன என்றால், அவரை நான் சந்தித்திருக்கிறேன். ஐயா தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களுடைய வீட்டு திருமணம், அதுபோல் சில திருமணங்களில் பார்த்திருக்கிறேன். மிக குறைவாகவும் மலர்ந்த முகத்தோடும் பேசுவார். கைகளை பற்றி கொண்டு அவர் பேசுகிற அந்த பாணியே மிகச்சிறப்பாக இருக்கும். நமது வீட்டினுடைய மூத்தவர் போல தோன்றும். வாழ்க்கையெல்லாம் போராட்டம்தான். அதாவது வாழ்க்கை என்பது போர்க்களம், அதில் வாழ்ந்துதான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த போர்க்கள வாழ்க்கையிலே தான் இருந்தார். வறுமையை எதிர்த்து போராட்டமா, அநீதியை எதிர்த்து போராட்டமா, ஆற்று மணலை அள்ளுகிற போது இயற்கையை காக்க போராட்டமா, எல்லாவற்றுக்கும் மேலாக சாதிய படுகொலைகளை எதிர்த்து அவர் போராடிய போது அவருடைய மாமனாரே அந்த சாதி வன்முறையால் கொல்லப்பட்ட போதும் கூட அதற்காக பகை கொள்ளாது அதை தீர்த்து வைக்க முயன்றார். அதுவே பெரிய சிறப்பு. அருமையான வாழ்க்கை துணைவியார் இவருக்கு அமைந்தார். இவர்களுடைய பொது வாழ்க்கையை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப இவர் சிறைச்சாலையில் இருந்து வருகிறார். அப்போதுதான் இவருடைய மாமனார் இவருக்கு தன்னுடைய பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறார். பிற்காலத்திலே நல்லகண்ணு அவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பு என்ன என்றால், 82 வயதில் அந்த அம்மையார் மறைந்தபோது தான் பட்ட துயரங்களை எல்லாம் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனக்கு எதுவும் தெரியாது, எல்லாம் அவர் பார்த்து கொள்வார் என்று வாழ்ந்தேன் என்று தன்னுடைய மனைவியை பற்றி சொல்லுவார். அதே போல் இவருக்கு தரப்பட்ட நிதிகள் எல்லாவற்றையும், ஒரு முறை 10 லட்ச ரூபாய் பணம் கொடுக்கிறார்கள், அதையும் கட்சிக்கு கொடுக்கிறார். 1 கோடி ரூபாய் நிதியை அரசாங்கம் கொடுக்கிறது, அதில் ஒரு 5,000 ரூபாய் சேர்த்து அதை முதல்வர் நிதிக்கு கொடுக்கிறார். தன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அது போதும் என்று நினைப்பவர். பொது உடைமையை பற்றி படிப்பதோடு மட்டுமில்லை, வாழ்வதையே தன்னுடைய நோக்கமாக கொண்டிருந்தார். வாழ்க்கையும் வார்த்தையும் ஒன்றாக இருக்குமாறு தன்னை உயர்த்து கொண்ட மனிதர்களில் ஒருவர்தான் ஐயா நல்லகண்ணு அவர்கள். கடைசி காலங்களிலே அவருக்கு மருத்துவமனையிலே சேர்ந்து நோயோடும் போராட வேண்டியிருந்தது. போராளி தானே. இத்தகைய பெருமை மிகுந்த மக்களோடு மக்களாக இருந்த இவர் தான் பயணப்பட்ட பொதுவுடைமை கட்சிக்கு ஏற்ப வாழ்ந்தவர். அது மட்டுமில்லை, தாமரை இதழில் கட்டுரைகளை எழுதி தன்னுடைய எதிர்ப்பை அவர் தெரிவித்து வந்தவர். அந்த போர்க்குணமே அவருக்கு எப்போதும் பெருமையை தரும். இத்தகைய மனிதர்கள் எப்போதாவது ஒரு பூமிக்கு வருகிறார்கள், பிறகு விடைபெற்று செல்கிறார்கள். இவரை போல வாழ வேண்டும், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்த ஐயா நல்லகண்ணு அவர்கள்
நிறைவாழ் வாழ்ந்த நினைவு எப்போதும் மக்கள் மனதில் இருக்கும். அவருடைய அந்த அருமையான வாழ்க்கை முறையை நாம் பின்பற்றினாலே உயரலாம் என்ற எண்ணத்தை விதைத்துவிட்டு போயிருக்கிறார். பெருமை மிகுந்த மனிதர் மறைவிற்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டிய அருமையான ஒரு அரசியல்வாதி, பொதுவுடைமை சித்தாந்தி, நல்ல கண்ணு, பேருக்கேற்றபடி வாழ்ந்தவர்.